அவங்க அவங்கக்கிட்ட போய் பணம் கேட்டால் கூட ஓரளவுக்கு அவங்க எதிர்பார்த்த கடனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுபோல் இவங்க யார்கிட்டயோ பணம் கொடுத்துருந்தா கரெக்டான நேரத்தில் இவங்களுக்கு கையில் வந்து சேர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு சில நேரங்களில் இவங்க யாருக்கோ கடன் கொடுத்து அந்த கடனாளி இவங்கக்கிட்ட வந்து கேட்கக்கூட மறந்துடுவாங்க. ஸோ கடன்காரங்க கிட்டேருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு யுக்தி கூட இவங்களால் ஈஸியாக கையாள முடியும். அதுபோல் உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அதுபோல் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும், பிஸ்னஸில் கூட காம்படிட்டர்ஸை ஈஸியாக ஜெயிக்க முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இந்த சனி பெயர்ச்சி காலம் இவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். சனியுடைய பார்வை இவங்களுக்கு நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம். சனி தன்னுடைய நேர் பார்வையாக அந்த ராசிக்கு 10ஆம் இடத்துல பார்க்கறது சில நேரங்களில் வேலை விஷயமாக சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். குறிப்பாக தன்னுடைய சீனியர்ஸ் மூலிமா சில பிரச்சனைகள் சந்திப்பாங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் வேலையில் சில மாற்றமோ வேலையில் சில பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடிய சூழல் இந்த ராசியினருக்கு ஏற்படும். இருந்தாலும் ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம்லாம் சில பேருக்கு இருக்குது. சனி தன்னுடைய 10ஆம் பார்வை ராசியை பார்க்கறதுனால உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அடுத்த குரு பயிற்சியில் குரு இந்த ராசியை நேராக பார்க்கறதுனால சனியுடைய பார்வையால் வரக்கூடிய ஒரு வருஷத்தில் பெரிய பிரச்சனைகள் ஏற்படாது. ஆனால் குருவுடைய பார்வை இந்த ராசியை விட்டு விலகிற காலகட்டத்திலலாம் இவங்களுக்கு உடல் ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படும். கண்டிப்பாக சனியுடைய பார்வை சில தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் குருவுடைய வீடு அப்படின்னு சொல்கிற அந்த அமைப்பினால் இவங்களுக்கு ஒரு சொல்யூஷனும் கிடைக்கும். சனியுடைய பார்வை சுப பலன்கள், சுப கிரகங்களுடைய சேர்க்கையோ பார்வையோ இல்லாத காலகட்டத்தில் தன்னம்பிக்கையும் தைரிய குறைச்சலும் ஏற்படும். எந்த விஷயத்தையும் போல்டாக பண்ண மாட்டாங்க. எல்லாத்துலேயும் சில பயங்கள் ஏற்படும். ஒரு விஷயத்தை தைரியமாக கான்ஃபிடெண்ட்டாக ஃபேஸ் பண்ண முடியாத சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். அடிக்கடி உடல் ரீதியாக பிரச்சனை ஏற்பட்டு அதனால் வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கும். இதெல்லாம் தான் சில பிரச்சனைகள். பட் அது பெரிய அளவுக்கு இருக்காது. ஏன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு சனியோடைய இந்த தாக்கத்தை குரு வந்து சமாளித்து கொடுத்துருவார். அப்போது எல்லா அமைப்புகளை வச்சு பார்க்கும்போது வரக்கூடிய சனிப்பயிற்சி தனுராசிக்கு ஓரளவுக்கு நல்ல யோகமான ஒரு சனிப்பயிற்சினே சொல்லலாம். சுமார் 90% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. தனுராசி அப்படின்னு சொன்னாலே மூல நட்சத்திரம், புராட நட்சத்திரம், உத்திராடம் முதல் பாதம், இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டது தான் தனுராசி. அதில் கேதுவுடைய மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுமார் 90% வரைக்கும் நல்ல பலன். ஏன்னா கேதுவே இந்த சனிப்பயிற்சி காலத்தில் 10ஆம் இடத்துல இருக்க போகிறாரு. அடுத்த ராகு கேது பயிற்சியில் கேது 9ஆம் இடத்துக்கும் வரப்போகிறாரு. தன்னுடைய அதிநட்பு வீட்டான சூரியனுடைய வீட்டில் கேது வர்றதுனால இவங்களுக்கு இதுவும் யோகம்தான் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கடுத்தது சுக்கிரனுடைய போராட நட்சத்திரக்காரர்களுக்கு சுமார் 80% வரைக்கும் நல்ல பலனை தரும். ஏன்னா சுக்கிரன் வந்து குருவுடைய வீட்டுக்கு பெரிய அளவுக்கு நன்மை சேர்க்க மாட்டார். அதே போல் குருவும் வந்து சுக்கிரனுக்கு பெரிய அளவுக்கு நன்மை கொடுக்க மாட்டார். அந்த அமைப்பில் இவங்களுக்கு சுமார் 80% வரைக்கும் நல்ல பலனும், சூரியனுடைய உத்திராட நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சுமார் 85% வரைக்கும் நல்ல பலனும் இந்த சனிப்பயிற்சி காலம் கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.